பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை, நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நாங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் சொல்கிறபடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா பாருங்கள். எதனாலன்னா தொடர்ந்து வரக்கூடிய எல்லா செய்திகளையும் நீங்கள் பார்க்க முடியும், கேட்க முடியும். ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும். ஏதோ புதுசாக ஒன்று கேட்குற மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாதபடி இன்னும் அநேகருக்கு இந்த சத்தியங்கள் பரவணும். கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எப்படி நம்மளுடைய சூழ்நிலைகளிலிருந்து, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்மளை அவர் விடுவித்து கொண்டு வந்து நம்மளை விசாலமான இடத்துல வைக்கிற தேவன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளணும். சரியான சத்தியத்தை எல்லா விசுவாசிகளும் அறிந்து கொள்ளணுங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த விசுவாச போதனைகளை செய்து வருகிறேன். நீங்கள் நிச்சயமாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அநேகர் பிரயோஜனப்பட முடியும். இது உங்களுடைய ஊழியமாக எடுத்து நீங்கள் செய்யலாம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், ஒரு முறை பவுலும் சீலாவும், அப்போஸ்தலர்களில் நம்ம வாசிக்கிறோம், பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை ரொம்ப இதாக பரப்பிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்கள பிடிச்சி அடித்து ஒரு ஜெயிலில் போட்டுடுறாங்க. பாருங்கள், அந்த இடத்துல அவங்க எப்படி கர்த்தரை ஆடி பாடி துதித்து கொண்டிருந்தார்கள். அவங்க கர்த்தரை துதித்து கொண்டிருக்கும்போது என்ன நடந்தது, அதை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். நம்மளுடைய சூழ்நிலைகளின் மத்தியில் நம்ம உட்கார்ந்து அழுது புலம்புகிறவர்களாக இல்லாதபடி, நம்ம சூழ்நிலைகள் எவ்வளோ கொடூரமாக இருந்தாலும் அதன் மத்தியில் நாம் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாமே ஜெயமாக மாறிவிடுங்கிற சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 16:24. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். 25. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். பாருங்கள், அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று, கட்டளை கொடுத்துட்டாங்க. இவங்க 2 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. ஏன்னா இவங்க சுவிசேஷத்தை பரப்பிட்டுருக்குறாங்க. அநேகர் இவங்க பின்னாடி போகிறாங்க. தங்களுக்கு வரக்கூடிய ஆதாயம் எல்லாம் நின்று போகுது இவங்க 2 பேர்த்தினாலன்னு சொல்லிட்டு இவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டது மட்டும் இல்லாதபடி கால் 2ஐயும் தொழுமரம்ன்ற அந்த தொழுமரத்தில் மாட்டி வச்சிடுறாங்க. இவங்க எங்கேயும் எழுந்து போக முடியாதபடி மாட்டி வச்சிடுறாங்க. பாருங்கள், நடு ராத்திரியிலே. அப்போஸ்தலர் 16:25. அவங்களுடைய கடினமான இந்த சூழ்நிலையின் மத்தியில் இவங்க அழுது புலம்பியிருக்கலாம். கால் எவ்வளோ வலிச்சிருக்கும். அவங்க அழுது புலம்பல. என்ன பண்ணாங்களா, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். கர்த்தரை துதித்து பாடிட்டு இருந்திருக்கிறாங்க. பாருங்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேரும் இவங்க பாடி துதிக்கிறத கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. பாருங்கள், அப்போது நடந்த ஒரு மகா பெரிய அற்புதம் பாருங்கள். 26வது வசனம். சடுதியிலே சிறைச்சாலையின் கதவுகள், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலையின் அஸ்திபாரமே, பூமியின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அப்படி கழண்டு போகிற மாதிரி சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி அதிர்ந்து போகிற அளவுக்கு சிறைச்சாலையின் அஸ்திபாரமெல்லாம் அதிர்ந்து போயிருச்சு. பாருங்கள், உடனே என்னாச்சா, கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும், ஜெயிலில் எத்தனை பேர் இருந்தாங்களோ, யார் யார் கால்கள் எல்லாம் கட்டி வச்சுருந்தாங்களோ எல்லா கட்டும் தெரிச்சு போயிருச்சு. எல்லாம் விடுதலை ஆயிட்டாங்க. பாருங்கள், விடுதலை ஆனோன்னு இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. கைதிகளெல்லாம் தப்பிச்சு ஓடிடுவாங்களேன்னு சொல்லிட்டு. 27வது வசனம் பாருங்கள். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த 28வது வசனம். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும்
இங்கே தான் இருக்கிறோம் என்றான். எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க, இன்றைக்கி நம்ம அவ்வளோதான் மாட்டிக்கிட்டோம், ரோமர்கள் நம்மளை கொன்று போடுவாங்கன்னு இவன் பயந்துக்கிட்டு பட்டயத்தை எடுத்து தன்னை குத்தி கொல்ல பார்த்துக்கிறான். அந்த நேரத்தில் பவுல் சொல்கிறாரு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செஞ்சுக்காத, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம், யாரும் ஓடி போகலை அப்படின்னு சொன்ன உடனே இவன் உடனே ஓடி வர்றான். ஓடி வந்து இவங்க கட்டுகளெல்லாம் அவிழ்த்து விட்டு எல்லாருடைய காயங்களையும் கழுவினான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் பாருங்க. பிரியமானவர்களே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சிநேகிதமாவார்கள்னு நீதிமொழிகளில் நம்ம படிக்கிறோம். நம்மளுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், நம்மளுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கும் பொழுது எல்லா எதிரிகளும் நம்மளை நோக்கி ஓடி வருவாங்க. யோசேப்புக்கு என்ன நடந்தது? யோசேப்பை தூக்கி குழியில் போட்டாங்க, எகிப்தியர்கிட்ட விற்றாங்க, அவங்க அண்ணன்மார் என்னெல்லாம் கொடுமை பண்ணாங்க. ஆனால் இவன் பதவியில் உயர்த்தப்பட்டு எகிப்துக்கு அதிபதியாக உட்கார்ந்துருக்கும் போது அண்ணன்மார் எல்லாம் வந்து தலை வணங்கினாங்க. யார் தூக்கி குழியில் போட்டாங்களோ அவங்க எல்லாரும் வந்து யோசேப்பை வணங்கினாங்க பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு கெடுதி செய்கிறவங்கள, உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்கள நீங்கள் போய் பழி வாங்கணும்னு நினச்சி அவங்களுக்கு எதுவும் செய்யாதபடி மாம்சத்தின் போராட்டங்களையும் வாக்குவாதங்களையும் விட்டுட்டு அவங்கள நீங்கள் மன்னிச்சிட்டு நீங்கள் அமைதியாக ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அவங்க உங்கள் காலடியில் வருவாங்க, உங்கள் கால்களை வந்து கழுவுவார்கள். இதை படிக்கும்போது பாருங்கள், 30வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இந்த சிறைச்சாலைக்காரன் கேட்குறான், ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் யார் யார் மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு துக்கத்தையும் துன்பத்தையும் கொடுத்து கொண்டிருக்காங்களோ, இந்த வார்த்தையை நீங்கள் வாக்குத்தத்தமாக எடுத்து அவர்களுக்காக நீங்கள் வைத்து ஜெபிங்க. போய் நீங்கள் வாய் பேசி எதுவும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி வாக்குவாதங்களை வளர்த்து கொண்டு வீட்டுக்குள்ள பிரச்சனைகளை நாம் உண்டு பண்ணி கொண்டிருக்காதபடி அமைதியாக நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்கள். 16:31 அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு பவுலும் சீலாவும் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள். அவங்க மொத்த குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துடுறாங்க. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளணும். அதோட இன்னொரு முக்கியமான வசனம் 33வது வசனம் பாருங்கள். அவர்களுடைய காயங்களை கழுவினான். இந்த சிறைச்சாலைக்காரன் பவுல் சீலாவோட கால்களை கழுவி காயங்களையெல்லாம் கழுவி விடுறான் பாருங்கள், அந்த தொழு மரத்தில் மாட்டினதுனால. பிரியமானவர்களே, நம்மளுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய சத்துருக்கள், நமக்கு விரோதம் பண்ணுறவங்க, நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணுறவங்க எல்லாரையும் ஆண்டவர் நம்ம பக்கமாக கொண்டு வருவார். நம்மளோட வேலை அவர்களுக்காக ஜெபிச்சுட்டு நம்ம அமைதியாக கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது சாத்தான் வெட்கப்படும்படியாக கர்த்தர் இந்த காரியங்களை நமக்காக செய்வார். இந்த யுத்தம் அது உங்களுடையதல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். அவர் ஏற்று நடத்துவார். நம்ம ஏற்று நடத்தும் போது இந்த யுத்தம் இது என்னோடதுன்னு சொல்லி நம்ம போய் வாய்ஜாலம் பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதபடி, கர்த்தாவே இந்த யுத்தத்தை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன், இந்த மனிதர்களை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு இடைஞ்சல் பண்ணுறவங்கள, எனக்கு துக்கப்படுத்துகிறவங்கள, என்னை துக்கப்படுத்துகிறவங்கள, என்னோடு கூட போராடினவர்களை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய சூழ்நிலைகளை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். இந்த வியாதி இது என்னுடையதல்ல, எந்த ஒரு பிரச்சனையோ, கடன் பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இது என்னுடையதல்ல, இது உம்முடையது, நீர் பார்த்துக்கொள். இந்த கவலை இது என்னுடையதல்ல, அது உம்முடையது, இந்த யுத்தம் உம்முடையது அப்படின்னு சொல்லி அதை குறித்து நம்ம கவலைப்படாமல் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அப்படி தான் வசனம் சொல்லுது. நம்ம அவர் மேலே நம்மளுடைய பாரங்களை வைத்து யுத்தத்தை நடத்துகிற கர்த்தர் மேலே நம்ம யுத்தத்தை அவர் மேலே நம்ம வைக்கும் பொழுது அவர் யுத்தத்தை எடுத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த யுத்தம் இது உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. ரட்சிக்கிறவர் அவர்தான் ரட்சிக்கிறவர். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மேற்கொண்டு நமக்கு ஜெயத்தை பெற்று கொடுப்பார். நீங்கள் அமர்ந்திருந்து
நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அமைதியாக நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை மாத்திரம் நம்ம தியானம் பண்ணி நம்மளுடைய சூழ்நிலைகளை அவர் மீது வைக்கும்போது, ஃபோக்கஸ் ஆன் காட், நம்மளுடைய ஃபோக்கஸை ஆண்டவர் மேலே வைக்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு அவர் வெற்றியை கொடுத்து நம்மளை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக ஆக்குவார். எந்த சூழ்நிலையை குறித்தும், பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைக்க நம்ம பழகும் பொழுது, நிச்சயமாகவே துதித்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எல்லா கட்டுகளும் தெரித்து விழும். சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படும். என்னெல்லாம் அடைக்கப்பட்டிருக்குதோ எல்லாம் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. நம்மளோட வேலை அமைதியாக துதித்து பாடிக்கொண்டிருக்க வேண்டியதான். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நம்ம அவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எரிகோ மதில் விழும், ஒன்றுமில்லாமல் போகும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.